ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சரி ஒரு சின்ன டிப்ஸ் பார்ப்போம். அதே மாதிரியான ஒரு டிப்ஸை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளாடி அமானுஷ்யங்கள் இருக்கிறத நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலே அது அமானுஷ்யம் தான் அப்படிங்கறதாங்க இதனுடைய பதில். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்டரை சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பல்லிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பல்லிகள் ஓயாம கத்திக்கிட்டே இருக்கும், அடிக்கடி கத்திட்டே இருக்கும், சும்மாவே கத்தும். அதாவது எப்பமாவது ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது கத்தும். அது ஒரு சத்தியம் அப்படி இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த பல்லை கவுளி அடிச்சுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலமுறை கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளாடி. அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள அமானுஷ்யம் இருக்குது. அதை நீங்க கண் கூட பார்க்க கூட செய்யலாம், அந்த மாதிரியான அமானுஷ்யங்களை. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுல செல்ல பிராணி வளர்ப்போம். அதாவது நாய், பூனை எல்லாம் வளர்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய வீட்டுல அடிக்கடி இந்த நாய்கள், பூனைகள் இறந்து போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி இறப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம் இருக்குது அப்படிங்கறத நீங்க நம்பலாம். ஆனா இதையும் தாண்டி மாந்திரீக விதிமுறைகள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பல சாதனங்களை வச்சு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வீட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கறது மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு 12 மணிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டை ஒரு 3 சுத்து சுத்துங்க. சுத்திக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுக்கு அந்த வீட்டுக்கு உள்ளாடி எந்த இடத்துல இந்த அமானுஷ்ய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறது மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை சென்றா வச்சிருங்க. அப்படி சென்றா வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்திலே ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்குடைய அந்த முகம், அதாவது விளக்கு எரியும் பாத்தீங்களா, அந்த தீபம் எங்க பார்த்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து இருக்கணுங்க. அந்த தீபம் வடக்கு திசையை பார்த்து இருக்கணும். இந்த எலுமிச்சங்கனி அதுக்கு பின்னால வச்சிருங்க. அப்படி வச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு விட்டுருங்க. அது ரூமா இருந்தா லாக் பண்ணிருங்க. இல்ல வீட்டுக்குள்ள ஏதாவது ஹால்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹால், நீங்க ரூமுக்குள்ள இருந்துகிட்டு ஹாலை லாக் பண்ணி வைக்கிறது மாதிரியான விஷயங்களை பண்ணிருங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க வெளியவே வரக்கூடாது. மறுநாள் காலையில சூரியன் வெளியே வந்த பிறகுதாங்க நீங்க அந்த இடத்தையே திறந்து பார்க்கணும். அப்படி திறந்து பார்க்கும்போது நீங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனா நீங்க வச்ச பொருள், அதாவது ஒருவேளை தீபம் அணைஞ்சிரும். அதாவது தீபம் எண்ணெய் தீர்ந்தால் அணைஞ்சு போகும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீபம் நீங்க வச்ச திசையில இருந்து மாறி இருக்குதான்னு பாருங்க. அந்த விளக்குடைய அந்த தும்பு நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விளக்கு எரிந்த இடம் இருக்கிறது வடக்கு பக்கம். அந்த வடக்குல இருந்து வேற பக்கமா கிழக்கு, மேற்கு, தெற்கு பாகத்திலுமே அது திரும்பி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுதுன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துல அமானுஷ்யம் இருக்குது. அது இல்லாம அந்த எலுமிச்சங்கனி அங்க இருந்து உருண்டை எடுத்து எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு மூலை பக்கம் ஒதுங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமானுஷ்யம் இருக்கிறது உண்மை அப்படிங்கறத உங்களால உறுதி பண்ணிக்க முடியுங்க. அதாவது உங்க வீட்டுல இருக்குது, பெரிய பெரிய வீடுகள்ல இருக்குது அப்படிங்கறத இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியும் பண்ணி பார்க்கலாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இது ஒரு மாந்திரிகருடைய விதிமுறையின் படிதான் நீங்க செய்யணும். அதை மீறி நீங்க செய்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய ஆபத்துகள் இதுலயும் இருக்குது. அதை செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த டிப்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிடாங்க. அது இல்லாம நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ ஆட்டு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னாக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தாங்க. கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய பாண்டியன் அப்படிங்கிறவரு. பாண்டியன் மற்றும் சேதுபதிங்க, அதாவது சேதுபதி பாண்டியனுடைய அண்ணனுங்க.
இவங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 காலகட்டத்துல நம்மளுடைய பாண்டியன் வந்து ஒரு பிளம்பிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த வீடுகள்ல வந்து கான்ட்ராக்டிங் எடுத்து பிளம்பிங் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அண்ணன் வந்து லாரி டிரைவரா இருக்கிறாங்க, அதாவது சேதுபதி. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அம்மா வீட்டிலே தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய பாண்டியன் தாங்க அவங்க அம்மாவை ரொம்பவே நன்றாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிடுவாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேதுபதி இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் ரூட்டுக்கு தாங்க கூடுதல் வண்டி ஓட்டுவார். அதாவது என்ன அப்படின்னா இங்க இருந்து மும்பை, டெல்லி, கல்கட்டா வரைக்கும் அவர் வண்டி ஓட்டுனதாட்டு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருங்க. என்ன அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா தாங்க வீட்டுக்கே வருவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தாங்க. நல்ல சரக்கு அடிக்கக்கூடிய ஒரு நபரும் கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்டவர் தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காலங்கள் உருண்டு ஓடிட்டே இருக்குது. நம்மளுடைய பாண்டியனுக்கு 32 வயசாகுது, அவங்க அண்ணனுக்கு 35 வயசாகுது. இதுவரைக்கும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஏன்னா அண்ணன் சேதுபதிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகுதான் தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ல இருந்துட்டு இருக்காங்க. சரி, அண்ணனுடைய கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நம்மளுடைய கல்யாணத்தை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாண்டியன் நினைச்சிட்டே இருக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுங்க, ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு நல்ல போதையோட இவங்க அண்ணன் வர்றாரு, அதாவது சேதுபதி இருக்கிறாரு இல்லையா, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாருங்க. கதவை தட்டினோன்னா அவங்க அம்மா தான் ஓபன் பண்றாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவும் சரி கிச்சனுக்குள்ள தாங்க ஒரு கட்டில் போட்டு அங்க படுத்திருப்பாங்க. நம்மளுடைய பாண்டியன் வந்து ரூம்ல படுத்திருப்பாரு. சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய பாண்டியனுடைய அம்மா வந்து வேக வேகமா கதவை திறக்கிறாங்க. சேதுபதி வீட்டுடைய முன்னாடி நிக்கிறாருங்க. அதை பார்த்த உடனே மகன் நல்ல போதையில வந்திருக்கிறது தெரியுது. சரிப்பா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை வந்து இருக்க வைக்கிறாங்க நடு ஹால்லங்க. ஹால்ல இந்த மாதிரி சோபா செட்லாம் கிடையாதுங்க, 2-3 பிளாஸ்டிக் சேர் தான் போட்டு வச்சிருப்பாங்க. சரி, இவன் நல்ல போதையில இருக்கிறான், கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நடு ஹால்ல வந்து ஒரு பாய் தலகாணி எல்லாம் வச்சு இவரை வந்து அந்த இடத்துல அப்படி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போடட்டுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க அம்மா. நம்ம பாண்டியனுடைய அம்மா கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த சேதுபதி அப்படிங்கிறவர் நல்ல போதையில இருக்கிறதுனால ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உளத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் கேட்டு பாக்குறாங்க. டேய் எழும்புடா, வந்து சாப்பிடுறா, நான் சாப்பாடு தர்றேன்டா அப்படின்லாம் நல்லா சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய சேதுபதி அந்த இடத்துல எந்திக்கவே இல்லை, அப்படியே படுத்திருக்கிறாரு. அந்த சத்தம் கேட்டு நம்மளுடைய பாண்டியனும் எழும்பி வர்றாரு. எழும்பி வந்து பாத்துக்கிட்டு அம்மாவை திட்டிக்கிட்டு, ஏமா இந்த மாதிரி அவனை போட்டு எழுப்பிட்டு இருக்கிற, அவன் தான் சாப்பிட மாட்டானே, தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னா, நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்க கிச்சன்ல போய் படுக்கிறாங்க. பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அவருடைய ரூம்ல போய் அவரும் படுத்துடுறாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போகுதுங்க. இவங்க அம்மாவும் லைட்டா கண்ணசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சேதுபதி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. பாண்டியன் நன்றாகவே தூங்குறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல தாங்க அவங்க வீட்டுக்குள்ளாடி ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாண்டியனுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க காதுல தாங்க ஒரு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில்வர் பிளேட்ல யாரோ இந்த காசு சுண்டி விட்டு அப்படி கரங்கிட்டே வரும் இல்லையா, கரகரகரான்ட்டு அந்த மாதிரி ஒரு சத்தங்க. அது இந்த பம்பரம் விளையாடக்கூடியவங்க எல்லாம் இந்த பம்பரத்தை கரக்கி விட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் பார்த்திருக்கீங்களா, ரங் ரங்னு. அந்த மாதிரியான ஒரு சத்தம் வந்து திடீர்னு கேட்குதுங்க அவங்க வீட்டுக்கு உள்ளாடி. ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படிங்கறது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன அப்படின்னா அவங்க வந்து அதை பத்தி யோசிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு, அதாவது அவங்க அம்மா படுத்திருக்கக்கூடிய கட்டில இருந்து எந்திரிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லைட்டா வெளியே வர்றாங்க. எங்க ஹாலுக்கு வர்றாங்க. அப்படி ஹால்ல வந்த உடனே லைட்டை போட்டு பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. இந்த சத்தம் எங்க கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியனுடைய ரூம்ல கேக்குதுங்க. உடனே சரி, அந்த இடத்துல பாண்டியன் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பாண்டியனுடைய ரூமுக்கு வர்றாங்க. பாண்டியன் எப்பவும் சரி ரூமை லாக் பண்ண மாட்டாரு, அப்படி ஓபன் பண்ணி வச்சுருந்தாங்க, தூங்குவாரு. அதனால வந்து எட்டி பாக்குறாங்க. ஹால்ல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சத்துல அங்க உள்ள பாக்குறாங்க. அந்த ரூம் வந்து வெளிச்சமா தான் தெரியும். அப்படியே கிட்ட போய் பாக்குறாங்க. பாண்டியன் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தம் அதன் பிறகு எங்க கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல கேக்குதுங்க. என்னடா சத்தம் அந்த பக்கம் இருந்து வருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வேக வேகமா நடந்து மறுபடியும் கிச்சன் வர்றாங்க. இந்த ஹால்ல உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு தாங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. அப்படி கிச்சனுக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் யாரும் இல்லை. ஏன்னா இங்க ஆல்ரெடி லைட் போட்டு வச்சிருந்தாங்க. அங்கேயும் யாரும் இல்லை. இப்ப சத்தம் வீட்டுடைய வெளிப்பக்கத்துல கேட்ட மாதிரி தெரியுதுங்க. ஒருவேளை
ஒருவேளை நம்மளை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கிறதுனால இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல ஏதாவது குழந்தைகள் இந்த மாதிரி நைட்டு நேரத்துல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி நம்ம படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மாவும் வந்து அந்த கட்டில படுத்துடுறாங்க கிச்சனுக்கு உள்ளாடி. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தூங்கவே இல்லைங்க, அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அந்த ஹால் பக்கத்தை பார்த்துட்டு தாங்க படுத்துருக்காங்க. அவங்க கண் மூடவே இல்லைங்க, அப்படியே வச்சுக்கிட்டே அப்படியே அது கண் திறந்தே இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இவங்க பக்கத்துல இருந்து ஒரு 4 வயசு தாங்க இருக்கும் ஒரு சின்ன பையன் வந்து சரட்டுன்னு உள்ள போயிடுறான். அந்த ஹாலுக்குள்ளாடி ஓடுறாங்க. அதை பார்த்தோன்னே இது யாரா சின்ன பையனா இருக்குது, இவன் எங்க இருந்துடா வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா டக்குன்னு அதுல இருந்து எந்திரிச்சு வர்றாங்க. அதாவது கட்டில இருந்து மறுபடியும் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சுக்கிட்டு இந்த முறை என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சன் லைட்டை போட்டுக்கிட்டு ஹால்ல உள்ள லைட்டை போடாம தாங்க உள்ள வர்றாங்க. அப்படி டக்குன்னு எட்டி பாக்குறாங்க. அந்த வாசல் இருக்கும் பாத்தீங்களா, கிச்சன் வாசல், அந்த வாசல்ல இருந்து ஹாலை எட்டி பாக்குறாங்க. இது எந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அவங்க பாக்குற ஒரு பெரிய காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரதிர்ச்சின்னு சொல்லலாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேதுபதி தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய நெஞ்சுக்கு மேல ஒரு பெண்ணுடைய உருவம் உட்கார்ந்து இருக்கிறத அவங்க அம்மா தத்ரூபமா பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே இது யாருடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு பின்பக்கத்துல, அதாவது அந்த நம்மளுடைய சேதுபதியுடைய தலைமாட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு இருக்கும் அந்த அளவுக்குள்ள ஒரு பையன் இருந்து அவன் அந்த பம்பரம் மாதிரி எதையோ வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சத்தம் தான் இவங்களுக்கு கேட்டுட்டே இருக்குது. திடீர்னு பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படி அள்ளு விட்டுருதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்றாங்க. ஏன்னா இவங்க வெளியே வந்த உடனே இடது பக்கத்துல தாங்க அந்த லைட் பாக்ஸ் இருக்குது, அதாவது சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. அந்த லைட்டை ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க. இது என்னடா திடீர்னு நம்ம இப்ப பார்த்தோமே ஒரு உருவம் தெரிஞ்சுது, அதாவது ஒரு குழந்தையுடைய உருவம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நம்ம பையனுடைய உடம்புக்கு மேல ஒரு கர்ப்பிணி மாதிரியான ஒரு பெண்ணுடைய உருவத்தை நான் பார்த்தனே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. சரி நம்ம எதுக்கு கிட்ட போய் பார்த்துடலாம், நம்ம மகனுக்கு பக்கத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மாவை என்ன பண்றாங்க அப்படின்னா மெல்ல மெல்ல தாங்க நடக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதாவது ஒரு காலை எடுத்து வைக்கவே இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் இவங்க பின்னால இருந்து நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிச்சன்ல உள்ள லைட்டை போட்டிருக்காங்க. அந்த லைட் வந்து அதனுடைய அந்த வெளிச்சம் வந்து அந்த ஹால்ல வந்து அந்த வாசல் விளையாட்டு நீட்டா அப்படி நீட்டுக்கு தெரியும். இவங்களுடைய நிழல் நிக்கிறது அப்படி தெரியுதுங்க. பக்கத்திலேயே இன்னி ஒரு பெண்ணுடைய நிழல் நிக்குதுங்க. அதை பார்த்ததும் தான் அரண்டுறாங்க. இது யாருடைய என் பின்னால நிக்கிறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது பின்னால யாரும் இல்லைங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிழல் பார்த்துருக்காங்க. நிழல்ல வந்து அந்த மாதிரி எந்த நிழலும் இல்லை, இவங்களுடைய நிழல் மட்டும்தான் அங்க தெரியுது. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா திடீர்னு அந்த சின்ன பையன் மாதிரி இருந்த அந்த பையனுடைய உருவம் இவங்க கண்ணுக்கு தட்டுப்படுதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய உருவம் அந்த ஹால்ல இருந்து வேகமா பாண்டியனுடைய ரூமுக்குள்ளாடி போறத வந்து அவங்க அம்மா பாத்துடுறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்னடா திடீர்னு இங்கிருந்து ஒரு சின்ன பையனுடைய உருவம் ஓடுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா மெல்லதான் நடந்து வர்றாங்க. ரொம்ப நடக்க முடியாது, அவங்களுக்கு காலில் எல்லாம் பயங்கரமான பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல இருந்திருக்குது. அவங்க அம்மாவும் மெல்லமா நடந்து வந்திருக்காங்க. நடந்து வந்து பாண்டியனுடைய ரூமை பாக்குறாங்க. அப்போ பாண்டியன் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி எதுக்கு நம்ம பாண்டியனை எழுப்பி இங்க நடந்த சம்பவத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா மெல்லதான் நடந்து வர்றாங்க. அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுடைய வாசல் திறந்துதான் இருக்குது. இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ள வரும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா ரூமுடைய லைட் அவங்க ஆன் பண்ணல. இந்த ஹால்ல லைட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஹால்ல உள்ள லைட் வெளிச்சம் அந்த மாதிரி நீட்டுக்கு தெரியும் அந்த ரூமுக்குள்ளாடி. அதுல இவங்களுடைய நிழல் தான் வரணும். ஆனா பக்கத்திலேயே வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய நிழல் வருதுங்க. அந்த வயரெல்லாம் ஊதி போய் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவங்க கூடவே வருது. இவங்க உடல் நடுங்குது, கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. பாண்டியனுக்கு பக்கத்திலே வர முடியல அவங்க அம்மாவுக்கு. என்ன அப்படின்னா அந்த வாசலை விட்டு ஒரு 5 அடி எடுத்து வச்சிட்டாங்கன்னா பாண்டியனுடைய காலை பிடிச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல அவங்களால நடக்க முடியல, அசைய முடியல, அப்படி ஸ்டக்காய் அப்படி நிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கும் என்ன நடக்குது அப்படின்னா பாண்டியா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா கூப்பிடுறாங்க. ஆனா அந்த கூப்பிட்டாலும் அந்த சத்தம் வந்து அவங்க பாண்டியனுக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி தாங்க நடந்திருக்குது. அதாவது பாண்டியனுடைய காதுக்கு அந்த ஒலி எட்டவில்லை அப்படிங்கறதான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பைய அதாவது என்ன அப்படின்னா அவங்களால நடக்கவே முடியல. மெல்லமா அவங்களுடைய காலை மெதுவா அப்படி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியும் கிட்ட வர முடியல. யாரோ பின்னால ரொம்ப டைட்டா பிடிச்சு வச்சது மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த நேரத்துக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கி அவங்க ஊர்ல வந்து கருப்பசாமியை தாங்க
வழிபடுவாங்க. அதாவது குலதெய்வமே வந்து அங்காளம்மாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கருப்பசாமி உங்களுடைய குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு கற்பா கற்பான்னு சொல்லி இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த சத்தம் வெளியே வரலையா, அவங்க மனசுக்குள்ளே தான் கத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சத்தத்தை போட ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பிடி விட்டுருதுங்க. பின்னால யாரோ பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பிடி விட்டு அப்படியே ஓடி வந்து விழுந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா அவங்க ஃப்ரெண்ட்ல நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப இறுக்கமா பிடிச்சு வச்சிருந்தது. கையை எடுத்தா எப்படி ஒரு ஆட்கள் போய் விழுவாங்க, அந்த மாதிரி இந்த அம்மாவும் போய் என்னுடைய காலில் போய் விழுந்துடுறாங்க. பாண்டியன் அப்பதான் திடுக்கிட்டு எந்திக்கிறாருங்க. என்னமாச்சு ஏமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க. டக்குன்னு மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அதன் பிறகு தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு பாண்டியனுடைய அம்மா வந்து எழுப்புறாங்க. சுயநினைவுக்கு வந்த பாண்டியனுடைய அம்மா கிட்ட விஷயத்த கேட்கறாங்க. என்னமாச்சு, எதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ண, என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க அவங்க இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய பாண்டியன், அவருக்கு இந்த பேய் பிசாசு இதுக்கு மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பிளம்பிங் வேலைக்கு தான் போவாரு, எல்லாம் ஓகேங்க. ஆனா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது சுடுகாட்டு பக்கத்துல, கிட்டத்தட்ட சுடுகாட்டுல இருந்தும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி ஃபுல்லாவே காடுதாங்க. அதுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கக்கூடிய ஒரு காடு அமைப்பு இருக்குங்க. அங்க நள்ளிரவு நேரத்துல கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல போய் உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு விளக்க வச்சுக்கிட்டு நல்ல சாமியை தியானம் பண்ணக்கூடியவர், அதாவது சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ள மனிதங்க நம்மளுடைய பாண்டியன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன் கிட்ட வந்து அவங்க அம்மா இந்த விஷயத்த சொன்னோடனே பாண்டியன் இதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. என்னமா சொல்ற, இந்த காலத்துல போய் இதெல்லாம் இருக்கு நம்பிட்டு இருக்கிறியே, தெய்வம் இருக்கிறதாமா உண்மை, இந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்கிறதுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கறது மாதிரி அடிச்சு பேசிக்கிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி நேர கொண்டு போய் அவங்க அம்மாவை கிச்சன்ல படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்துடுறாருங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது இங்க என்ன நடந்துச்சோ அது அவ்வளவுமே சொல்லிட்டாங்க. ஆனா பாண்டியன் நம்பவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அடுத்த சம்பவமே அந்த வீட்டுக்குள்ள அரங்கேறுது. யாருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தூங்கல, இந்த பயத்தினால அவங்களுக்கு தூக்கமே வரல. பெட்ஷீட்டை வந்து தலையோட மூடிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கண்ணை திறந்தா வச்சிருக்காங்க. இந்த பெட்ஷீட்டுக்கு உள்ளாடி இருந்து பார்த்தா வெளியே ஏதாவது சின்ன விஷயங்கள்லாம் தெரியுங்க. ஆனா இவங்க லைட்டை போட்டிருக்கிறாங்க, லைட்டை ஆஃப் பண்ணாம படுத்திருக்கிறாங்க பயத்தினாலங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கிச்சன் பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு பிளேட் எடுத்து சாப்பாடை வந்து அள்ளி அள்ளி அந்த பிளேட்ல போடுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. அவங்க அம்மாவுக்கு அள்ளு விட்டுருது. ஒருவேளை நம்ம மகனா இருக்குமோ, ஏன்னா அவன் சாப்பிடாம படுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. யார, சேதுபதிய. ஆனா சேதுபதி வந்து எந்திரிச்சு வந்தாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க பெட்ஷீட்டை தலைவலியா மூடி இருக்கிறாங்க. என்னவா இருக்கும், லைட்டா திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெட்ஷீட்டை மெல்லமா கீழே இழுக்கிறாங்க. அப்படி இழுத்து பார்க்கும்போது அரண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 வயசு பையங்க, ஒரு சின்ன பையன். அந்த பையன் வந்து அந்த கிச்சன் ஸ்லாப்புக்கு மேல ஏறி அப்படி நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்திலே ஒரு கர்ப்பிணியான பெண்ணுங்க. அந்த பெண் வந்து அப்படி சாப்பாடை எடுத்து அதுவும் சாப்பிடுது. அதாவது வெறும் சாப்பாடுங்க, கறி கூட்டி எதுவுமே எடுக்கல, வெறும் சோறு அள்ளி அப்படியே சாப்பிடுது. அந்த பையனுக்கும் ஊட்டுதுங்க. அரண்டு கத்திக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க பாண்டியனுடைய அம்மா. இந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஓடி வந்துடுறாங்க. வந்து கதவு தட்டுறாங்க. பாண்டியன் வந்து இங்க கிச்சன்ல விழுந்து கிடக்கக்கூடிய அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு என்னமாச்சுன்னு சொல்லி தண்ணீர் தெளிச்சு எழுப்புறாங்க. கிட்டத்தட்ட 2-3 தடவை தண்ணீர் தெளிக்கப்பட்ட பிறகுதான் அவங்க அம்மாவுக்கு சுயநினைவே வந்திருக்குது. அதன் பிறகு கூட்டிட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த ஊர்ல உள்ள ஆட்கள், அதாவது சுத்தி வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்கள்லாம் வந்து கதவை தட்டி என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல எதையோ பார்த்து பயந்துட்டாங்க, அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் சமாளிச்சு விட்டுடுறாருங்க. விட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் கேட்கும்போது அவங்க அம்மா இந்த சம்பவத்தையும் அப்படியே சொல்றாங்க. இப்படி நடந்துச்சுப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளாடி எதுவோ இருக்குது, நீ ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா இப்படி பேசக்கூடிய கேரக்டரே கிடையாது. சாமி கோவில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த டைம்ல இவங்க இதை பேசும்போது அவருக்கும் ஒரு சின்ன டவுட் வருதுங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அம்மாவை வந்து கிச்சன்ல படுக்க வைக்காம என் கூட என் பெட்ல வந்து படுமா, நான் கீழே படுத்துக்கிட்ட நீ மேல படு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பாண்டியனுடைய பெட்டை வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு, பாண்டியன் என்ன பண்றாருன்னா அந்த கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு தலகாணி எடுத்து போட்டு வெறும் தரையிலே அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3:30 மணி இருக்குங்க. 3:30 மணி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ளாடி பால் வண்டி வருங்க. அந்த வண்டி இவங்க வீட்டு முன்னால இருக்கக்கூடிய ரோட்டு வழியா தான் போகும். அந்த சவுண்ட் வந்து இவங்களுக்கு நன்றாகவே கேட்குங்க. அந்த சத்தம் கேட்குதுங்க. நம்மளுடைய
பாண்டியனுக்கு. பாண்டியன் அந்த 3:30 மணிக்கெல்லாம் முழிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெளியே போற மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் வண்டியோட சத்தம் கேட்டோன்னே இவருக்கு முழிப்பு வந்துருது. சரி எந்திரிச்சு பாக்குறாரு, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா இதைய பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு எழும்புனவரு அந்த ஹால் பக்கம் வர்றாருங்க. அப்படி ஹால் பக்கம் வரும்போது தாங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேதுபதி அங்க படுத்திருந்தார் இல்லையா, அந்த சேதுபதிக்கு பக்கத்துல ஒரு கர்ப்பிணி பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு சைடுல வந்து ஒரு 4 வயசுல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறான். அத பாண்டியன் தத்ரூபமா பாக்குறாருங்க. பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருது, அம்மா சொன்னது உண்மைதான், ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கொஞ்சம் மாந்திரிக வித்தைகள்லாம் கத்துருக்கிறாருங்க. இந்த செயல்பாட்டுக்குள்ளே அவர் வந்தது கிடையாது, சும்மா கத்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சிவனை தியானிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல சில மந்திரங்களை வந்து ஓத ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, அந்த வீட்டை சுத்தி கட்டு போடுற மாதிரியான ஒரு மந்திர சொற்களை வந்து அவர் செயல்படுத்துறாருங்க. அப்படி செயல்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உருவங்கள் அங்க இருந்து காணாம போயிருதுங்க. ஆனா நம்மளுடைய பாண்டியனுக்கு இதை பார்த்து பயம் வரல. ஆனா இங்க ஏதோ ஒரு சம்பவம் தப்பா இருக்குது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு விடிய காலையில இவர் வெளியே போறது பழக்கம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை தட்டி பாக்குறாரு. அண்ணனுடைய கை கால்லாம் வந்து ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாரு. இவன் என்ன இந்த குளிர்ச்சியில இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை எடுத்து அவருக்கு மூடி கொடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, காலையில வெளியே போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெல்லாம் அவர் கிளம்பி போயிடுறாரு. வாக்கிங் போற பழக்கம்லாம் அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டை சுத்தி நிறைய ஆள் கூட்டமா இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேதுபதி அப்படிங்கிற அவருடைய அண்ணன் வந்து இறந்துட்டாரு. ஆனா அவர் எப்படி இறந்தாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. அவங்க அம்மா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பாண்டியனும் உள்ள வர்றாரு. உள்ள வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தாங்க கேட்கிறாரு. கேட்ட உடனே தான் அந்த இடத்துல எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அவனுடைய அண்ணனுக்கு, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய ஈமச்சடங்கெல்லாம் நடத்தப்படுதுங்க. அதாவது கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு பிறகுதாங்க அந்த வீட்டுக்குள்ள அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டை சுத்தி யாரோ அழுதுகிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு அழுகை குரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. யாருக்கு? நம்மளுடைய பாண்டியனுக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி. அவங்க அம்மா நல்லா பயந்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனைனால பயந்து இருந்தாங்க இல்லையா, அப்படி பயந்து இருந்ததுனால அவங்களுக்கு வந்து உடல்நலம் சரியில்லாம ஆயிருது. அதனால அவங்க அம்மாவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வைக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படுது. என்ன நடக்குது அப்படின்னா, பாண்டியன் வீட்டுக்கும் அவங்க அம்மாவை பார்க்க போறதும் ரிட்டன் இங்க வர்றதும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க. அவங்க அண்ணன் இறந்து 16 கூட ஆகல, 7 நாட்கள் தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த சம்பவம் இந்த மாதிரி நடக்கும்போது அன்னைக்கு நைட் அவர் ஒத்தைக்கு தாங்க அங்க படுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நர்ஸுகள்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இவர் தைரியமா விட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. இவர் படுக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளாடி அசந்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணிக்கு. அந்த நேரத்துல தாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த பம்பரம் சுத்தக்கூடிய சத்தம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க அம்மாவுக்கு கேட்டுச்சு இல்லையா, இதே சத்தம் அந்த கிச்சனுக்கு உள்ளாடி இருந்து மறுபடியும் கேட்குதுங்க. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பாண்டியனுக்கு. பாண்டியனும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லைட் எல்லாம் ஆன் பண்ணி அப்படி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஹால்ல இருந்து வர்ற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. ஹாலுக்கு வரும்போது கிச்சன்ல கேக்குதுங்க. கிச்சனுக்கு போறாரு, மறுபடியும் அவரு இருந்த ரூமுக்குள்ள இருந்து கேட்கறது மாதிரி இருக்குங்க. இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி உளந்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா நடக்குதுங்க, அம்மா சொன்னது மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அவருடைய ரூம் லைட்டை மட்டும் போட்டுட்டு வந்து படுத்திருக்கிறாருங்க. பயத்தினால இல்ல, ஏதாவது வந்தா நம்ம கண்ணுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டு இவர் படுத்து கிடந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு சரட்டுன்னு ஒரு உருவம் அந்த வீட்டுடைய ஹால், அதாவது மின் வாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசலை நோக்கி போறத பாக்குறாருங்க. அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண் தான் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய கையில வந்து ஒரு 4 வயது ஒரு குழந்தை, அதாவது ஒரு 4 வயசு பையன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையனையும் அந்த பெண் வந்து கூட்டிட்டு போற மாதிரி தெரியுதுங்க. டக்குன்னு பாண்டியன் வந்து அதை உற்று பாக்குறாருங்க. பார்த்தது அது கதவு திறக்காமலே அப்படியே அந்த கதவு வழியாட்டு அப்படியே போயிருதுங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சிருது, இந்த வீட்டுக்குள்ள இனி இருக்கக்கூடாது, ஆபத்தாயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்மளுடைய ஆசானை போய் பார்த்துடலாம். அதாவது இவருக்கு இந்த மாந்திரிக வித்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, ஒரு ஆசான் இருக்கிறார் இல்லையா, அவரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நள்ளிரவில் அவருடைய பைக்கை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா விட்டுறாருங்க. அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஆசானுடைய வீடு இருக்குங்க. இருந்தாலும் அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்த உடனே அந்த ஆசானுகிட்ட விஷயத்தை சொல்றாரு. நள்ளிரவு நேரத்துல இது நடக்குது, இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது, அண்ணன் இறந்துட்டான், சரி இந்த பிரச்சனையெல்லாம் 16க்கு பிறகு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா
ஆனா இது இங்க என்னையும் இருக்க விடாது போல இருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல இவர் பேசுறாருங்க. சரிப்பா நம்ம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆசான் என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு கூட பைக்ல ஏறி அந்த வீட்டுக்கும் வர்றாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருந்து அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் போகுதுங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட 2:30 மணிங்க. அந்த நேரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள அந்த மாந்திரிகர் இருக்கும்போதே அந்த வீட்டை சுத்தி சுத்தி யாரோ அழுதுகிட்டே இருக்கிறது மாதிரியான சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் அவங்களுக்கு மட்டும்தான் கேட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அந்த ஊர்ல, அதாவது அவங்க வீட்டை சுத்தி இருக்கும் இல்லையா வீடுகள், அந்த வீட்டுல எல்லாம் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அவங்க எல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய பாண்டியனுடைய வீட்டுல வந்து லைட்டே போடல. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால லைட்டை வந்து ஆன் பண்ணலைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகர் ஒரு அரை மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே அந்த சேர்ல வந்து உட்கார்றாருங்க. அந்த சேர் தான் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் சேர் தான். அந்த சேர்ல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே தாங்க ஒரு பெரிய சம்பவத்தை அந்த இடத்துல எடுத்து சொல்றாருங்க அந்த மாந்திரிகர். என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு தெரியுமாடா உங்க அண்ணன் அப்படிங்கிறாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. என்னங்க சொல்றீங்க, எங்க அண்ணன் நல்லவன் அப்படி இப்படின்னா பேசி பாக்குறாரு. ஆனா அவரு விடவே இல்லைங்க. ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு. என்ன அப்படின்னா உங்க அண்ணனால ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் ஒரு 4 வயது குழந்தை இறந்து போயிருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாண்டியன் கேட்க அந்த இடத்துல தாங்க அவர் ஒரு உண்மையான விஷயத்த சொல்றாரு. கிட்டத்தட்ட இவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, அதன் பிறகுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஊருக்குள்ளே காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து டெல்லியில வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கிறாருங்க. லவ் பண்றது மட்டும் இல்ல, கல்யாணமே முடிச்சிட்டாரு. கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 4 வயதுல ஒரு குழந்தையும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண் வந்து கர்ப்பிணியா இருந்திருக்கிறாங்க. நிறை கர்ப்பிணியாட்டும் இருந்திருக்கிறாங்க 2வது குழந்தைக்காக. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு வந்தான் தெரியுமா? விஷம் வச்சு, அதாவது சோறு இருக்கு பாத்தீங்களா, சோத்துல விஷத்தை கொடுத்து இவங்க அண்ணன் தாங்க அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வாரி ஊட்டி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஊட்டி இந்த மாதிரி அந்த பிள்ளையும் சரி அந்த பொண்ணையும் சரி இந்த மாதிரி சோழியை முடிச்சு விட்டுட்டான். அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் சரி, அந்த கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் சரி, இந்த 4 வயது குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு வந்து 4 வயது ஆண் குழந்தை தாங்க, அந்த 2 ஆன்மாவும் இவனை பின்தொடர்ந்தாங்க வந்துகிட்டே இருந்திருக்குது. இவனுக்கு நிறைய குடைச்சலை கொடுத்துருக்குது. ஆனா இவனால எதுவுமே பண்ண முடியல. கடைசி நேரத்துல இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சரக்குல வந்து விஷத்தை போட்டு சாப்பிட்டுருக்கிறான். அதுக்கு பிறகுதான் இவன் இறந்திருக்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஆன்மாக்களும் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்குங்க. இது எங்கேயாவது நடக்குமா யோசிச்சு பாருங்க. தன்னை அழிச்ச ஒருத்தனை, அது ஒரு கணவனா இருந்தாலும் தன்னை அழிச்சவன், தான் குழந்தைய அழிச்சவன், அவனை காப்பாத்தணும்னு ஏதாவது ஒரு ஆன்மா நினைக்குமா? ஆனா இந்த இடத்துல அது நடக்குதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவனை காப்பாத்துறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடை போட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன விஷயங்களெல்லாம் காட்டுச்சு இல்லையா. அது எதனால காட்டுச்சு அப்படின்னா சேதுபதி வந்து இந்த மாதிரி விஷம் சாப்பிட்டுருக்கிறான், அவனை வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்காகத்தாங்க அந்த ஆன்மா வந்து அவ்வளவு ட்ரை பண்ணிருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க யாரும் அதை கவனிக்கல பாத்தீங்களா, அப்படியே விட்டுறாங்க. ஆனா அவர் சாப்பிட்டது விஷம்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு கூட சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு விஷத்தை தான் அவர் சாப்பிட்டுருக்கிறாரு. வீட்டுல வந்து தூக்கத்துல இறந்து போனதுனால இவங்க வந்து அந்த பாடியை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ணாம தாங்க அடக்கவும் பண்ணிட்டாங்க. விஷம் சாப்பிட்டு தான் இறந்தான் அப்படிங்கறது வந்து இந்த ஆன்மா வந்து அந்த மாந்திரிகர் அந்த ஆசானுகிட்ட வந்து சொன்ன பிறகுதாங்க, அதாவது ஆசான் வழியா சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதாங்க இவங்களுக்கே தெரிய வருது. என்னடா பண்றது, இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே செய்யாதே அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல பாண்டியன் அழுதுருக்கிறாரு. இருந்தாலும் இவனுக்கு இந்த தண்டனை தேவைதாங்கிற மாதிரி நினைச்சிடுறாருங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் கொன்னது மட்டும் இல்லாம ஒரு 4 வயசு குழந்தையும் கொண்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிடுறாருங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ள அந்த அமானுஷம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற விஷயத்த அந்த மாந்திரிகர் அந்த ஆசான் வந்து எடுத்து சொல்லிடுறாருங்க. எடுத்து சொன்ன பிறகு இதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதுக்கான ஒரு சின்ன வழிபாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து அதை விரட்டி விடுறதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா இந்த இடத்துல அந்த பெண்ணுடைய ஆன்மாவை விரட்ட ஆரம்பிச்ச பிறகு அவங்க அம்மா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க சும்மா இருந்தவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் வந்து இழுத்து வச்சிருதுங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு தகவலே வரல, இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலைங்க.
ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மாவை அந்த மாந்திரிகர் இங்க இருந்து விரட்டிடுறாரு, அந்த வீட்டுல இருந்தே விரட்டி விட்டுறாரு. அதன் பிறகு இவர் மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க அம்மா வந்து சீரியஸ் ஆட்டு வச்சிருக்காங்க. இந்த கை கால் இழுத்து ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் ஆட்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா மறுபடியும் இந்த மாந்திரிகரை போய் பார்த்து இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ஆயிட்டு இருக்குது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாந்திரிகர் வந்து பாக்குறாரு. பார்த்த பிறகு இது அந்த பெண்ணுடைய ஆன்மாவோ இந்த குழந்தையுடைய ஆன்மாவோ கிடையாது, இது உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது நம்ப முடியுமா? குலதெய்வமே நம்மள கை கால விளங்காம ஆக்கும் அப்படின்னு. அது எதுனால அப்படிங்கறத வந்து இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க. இவங்க அம்மா கிட்ட அந்த சேதுபதி அப்படிங்கிறவர் வந்து, அதாவது மகன் இருக்கிறார் இல்லையா மூத்தவர், அவர் வந்து விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி டெல்லியில ஒரு பொண்ணை வந்து நான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இங்க ஒரு குழந்தை வயிற்றுல இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இவங்க அம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழி, நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன மொழின்னு கேட்டா இவருக்கே சரியா சொல்லதுக்கு இல்லைங்க, ஹிந்தியா வேற என்னமா அப்படின்னு கூட தெரியல. எனக்கு அந்த மாதிரி மருமகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சத்தனமாட்டும் கேவலமாட்டும் ஒரு டைம்ல பேசி அனுப்பி இருக்கிறாங்க. அது வேற இவருக்கு மன துக்கம். யாருக்கு? நம்மளுடைய சேதுபதிக்கு. சேதுபதி அங்க போய் சொல்லும்போது, அதாவது மனைவி கிட்ட சொல்லும்போது, நான் வந்து பேசுறேன் அவங்க அம்மா கிட்டன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி இருக்குது. ஆனா முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் சொத்து சுகம் நிறைய இருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய பாண்டியனுக்கு இருக்குது. இந்த சொத்துல வந்து பாதி நான் உனக்கு தரணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு, நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஊருக்குள்ளாடி பார்த்து, அது மட்டும் இல்லை உன் தம்பிக்கு அதுக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த கல் நெஞ்சு எப்படி அந்த நபருக்கு வந்தது அப்படிங்கறதுதான் தெரியல. இந்த காரணத்தினாலதான் அவன் இந்த மாதிரி விஷம் வச்சு அந்த பிள்ளையும் கொன்னுட்டான், அந்த கர்ப்பிணி பெண்ணையும் கொன்னுட்டான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வருதுங்க. இந்த இடத்துல மாந்திரிகர் சொல்லிதான் தெரிய வருது இந்த விஷயம். அதனாலதான் உங்க குலதெய்வமே அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சரி, இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்டா நீ கோயிலா தான்ப்பா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அந்த மாந்திரிகர். அவர் அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. கிட்டத்தட்ட 23 நாள்ல அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்கை அவர் நடத்தி முடிச்சிடுறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அவருக்கு எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வரல அப்படிங்கறது மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான ஆன்ஷிய திகில் சம்பவத்தை தாங்க நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய பாண்டியனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.